ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கோம். நான் தமிழ்ல சொல்லிடுறேன். Carnatic is never boring and the Malaysia International. So now this year we have a special angle to that. Chandra, new following and new line. With that being said, on the 25th of April, there will be a sunset showcase from 5 p.m. onwards, right? It's going to be held right here in this very features of very outstanding talents from, of course, out of Malaysia, the Tamil Jazz Collective, who has fusionized a sitar player backing up a new light, a new angle, a new feature. That is happening. 24th, you have, of course, one of the main first day, we have the Epic Choir by Sandeep Narayanan on the last day, which is on the 20th. 23 பேரா மாநிலத்தில் நடத்தணும், ரொம்ப பெரிய லெவலில். அதுக்கப்புறம் போன வருஷமும் அது மலேசியா கோலாலம்பூரில் நடத்தணும். இந்த வருஷம் மறுபடியும் ஒரு பிரம்மாண்ட முறையில் 3 நாள் ஃபெஸ்டிவல் 24 26 ஏப்ரலில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா இங்கேருந்து வந்ததா இந்த கர்நாடக இசை. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வந்ததுன்னா, வடக்குல இருந்துன்னா நம்மளுக்கு வடநாடுனா ஹிந்துஸ்தானி மியூசிக்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கர்நாடிக் மியூசிக்னா இது நம்ம இசை. ஏன் இது மலேசியாவுக்கு ரொம்ப பொருந்தமான ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு விழா? ஏன்னா மலேசியாவில் இருக்கிறவங்க 99% வந்து தென்னாட்டிலேருந்து வந்தவங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு அல்லது ஆந்திரா, மெஜாரிட்டி தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஆந்திரா, கேரளா. ஸோ அதனால் இந்த ஃபெஸ்டிவல் வந்து 7 வருஷமாக நாங்கள் நடத்தி, இது 8வது வருஷம். பேர் சொல்லுவாங்க, ஐயோ கர்நாடக இசை அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நம்மளுக்கு வராது. பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, வர வைங்க. நிறைய விஷயம் நம்ம கற்றுக்குறோம்ல. இது நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரம். நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். ஏன் இது முக்கியம்? நம்ம நாட்டில், இந்த நாட்டில், மலேசியாவில், நம்ம வாழ்கிற நாட்டில் நம்ம கலை, நம்ம கலாச்சாரம் வந்து ஓங்கி நிற்குங்க, பெருசாக நிற்கணும், பிரம்மாண்டமாக நிற்கணும். அதுக்கு இந்த மாதிரி விழா தான் இட்ஸ் அ இமேஜ். இதுனா ஸோ வி ஹேவ் டு யூஸ் அ சோஷியல் என்டர்பிரைஸ் மாடல். சம் வி டிக்கெட், சம் வி கிவ் ஃபார் ஃப்ரீ. ஸோ காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஃபோரம்ஸ் இருக்குது. ஃபோரம் இருக்குது, கச்சேரிங்க இருக்குது. ஊரில் வந்த கர்நாடிக் கீபோர்ட் ஆன்சாம்பிள் இருக்குது. நம்ம நாட்டில் உள்ள வளரும் கலைஞர்கள், இவங்களுக்கு வந்து மேடை வேணும், இன்டர்நேஷ்னல் மேடை வேணும். எப்போதுமே ஜஸ்ட் ஸ்கூலுக்கு பாடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. இன்டர்நேஷ்னல்னால் ஏன் இது குளோபல் ஆடியன்ஸ் இருக்குது. நம்ம நினைப்போம் குளோபல் ஆடியன்ஸ் எப்படி வெளியூர்லேருந்து கூட வராங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்க்குறதுக்கு. இந்தியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து வராங்க. ஒரு வாய்ப்பு, அவங்களோட திறமையை நம்ம நாடுகள் வந்து அவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அதெல்லாம் ஃப்ரீ ப்ரோக்ராம் தான்.